அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியானது 31/5/2024 முதல் 10/7/2024 வரை சுமார் ஒரு 41 நாட்களுக்கு நடைபெறுது. இந்த கிரக பயிற்சி மேச ராசி, அதாவது ஜென்மஸ்தானத்தில் நடைபெறுது. இந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசி, அதாவது இந்த 1 மற்றும் 8ஆம் இடங்களுக்கான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். ஸோ இந்த செவ்வாய் அப்படின்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, அங்காரகன் என்று அழைக்கக்கூடியவர். இந்த பூமிக்காரகன், இரத்தக்காரகன், சகோதரக்காரகன் சம்பந்தப்பட்டது. அதே போல் நெருப்பு மற்றும் உடல் வலிமையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாய் ஆட்சி அல்லது உச்சத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையிலையும் விளையாட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர், இந்த அதிகாரம் வாய்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த காவல்துறை, நீதித்துறை என்று அழைக்கக்கூடியவர், பொறியியல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த செவ்வாய் பகவான் ஒருவருடைய தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு கூட அழைக்கலாங்க. அதே போல் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமி சம்பந்தப்பட்ட சில யோகங்கள், இடம் வாங்குவதற்கான யோகங்கள், வீடு கட்டுறது, கட்டடம் கட்டுறது, இந்த யோகத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் சொல்லுவாங்க. ஸோ இந்த செவ்வாய் பகவான் மேசராசி அன்பர்களுக்கு ஜென்மஸ்தானத்தில் நடைபெறுகிறது, சுயஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ மேஷராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய நபர்கள். தங்கிட்ட உதவி அப்படின்னு ஒன்று கேட்டுட்டாங்கன்னா தன்னோட வேலையை விட்டுட்டு கூட மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல எந்த ஒரு கஷ்டமும், எந்த ஒரு மன சங்கடங்கள் அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே இல்லைன்னு சொல்லி அந்த வேலையை சுறுசுறுப்பாக செய்து கொடுக்கக்கூடிய நபர்கள். மற்றவங்களுக்கெல்லாம் உதவி தான் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கெடுதல்கள் தான் பண்ணுறாங்க. நான் யாரையும் விரோதியை கூட நினைக்கிறதில்ல, ஆனால் நான் உதவி செஞ்சு அவங்கக்கிட்ட தேவையில்லாத எனக்கு ஒரு கெட்ட பேர் அப்படிங்கிறது தான் உருவாயிட்ருக்கு. ஸோ என்னால் எதுவுமே முடியாது, ஒரு தொழில் பண்ண முடியாது, என்னால் ஒரு வேலைக்கும் போக முடியாது, ஒரு இடம் வாங்க முடியாது, வீடு கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை எடுத்தவங்கெல்லாம், என்னுடைய நேரடியாகவே என்கிட்ட நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்காதா? ஏன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாகவே வச்சிட்டு இருக்கிறீங்க, ஸோ இடம் வாங்குறதுக்கான யோகம், வீடு கட்டுறதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு தருணமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் தான் நடைபெறுதுங்க. இந்த சுமார் ஒரு 41 நாட்களுக்கு நடைபெறுது. ஸோ இப்போ ஒர்க் பண்ணி, தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த தருண காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே துணிச்சலோட போட்டியிடக்கூடிய சில சூழல் அப்படிங்கிறது உருவாகும். பார்த்தீங்கன்னா ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. எந்த விஷயத்தையுமே துணிச்சலாக செயல்படலாம். இது வரைக்கும் நம்மளால் யாரெல்லாம் நீ ஒரு தொழில் பண்ணுறதுக்கு லாய்க்கலைன்னு சொன்னாங்களோ அவங்க மத்தியில் புதுசாக ஒரு தொழிலை துவங்குவதற்கான சில யோக காலமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இருக்க போதுங்க. அதே போல் புதிய தொழிலை துவங்குவதற்கான சில யோசனைகள் கண்டிப்பாக உருவாகும். அந்த யோசனைகள், அதுக்கு தேவையான சில சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஏதாவது ஒரு விதத்தில் ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நிறைய ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. யாருமே உங்களை நம்பி எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இருக்கிற பெற்றவங்களே கூட உன்னையெல்லாம் நம்பி எப்படிப்பா பணம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நிறைய டைமில் உருவாயிருக்கும். அதே போல் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற தொழிலையும் பார்த்தீங்கன்னா நலிவு அடைஞ்சு அந்த தொழிலை மற்றவங்க எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் உருவாயிருக்குங்க. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் நடைபெறதுனால கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய சில வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்குங்க. நீங்கள் எந்த விஷயத்தை ட்ரை பண்ணாலும் இந்த காலகட்டங்களில் பண்ணும்போது அந்த விஷயத்தில் நல்ல ஒரு வெற்றி சூழல் அப்படிங்கிறது உருவாக்கும். அதே போல் இந்த ரியல் எஸ்டேட்டுங்க, இந்த கட்டிடம் கட்டக்கூடிய சில தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போது. இந்த 41 நாட்கள் அப்படிங்கிறது உண்மையாகவே மிகப்பெரிய ஒரு தருணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ராசியிலேயே இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆட்சிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பாருங்க. அதே போல் இந்த தொழிலில் இருந்து வந்த சில சண்டை சச்சரவுகள்,
அதாவது உங்களுடைய பார்ட்னர்ஸ் மூலமாகவோ, உங்களுக்கு உங்களுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களோ, இல்லது உங்களுடைய கூட்டு சேரணும்னு நினைக்கக்கூடியவங்களோ, இவங்களால இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. மேசராசி என்பவர்களுக்கு இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க, இது வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டு தான் சார் இருக்கிறேன், ஆனால் அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு மரியாதையே இல்லை, எந்த விதத்துலையும் எனக்கு வந்து ஒரு கௌரவம் அந்தஸ்து அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது, எல்லாரையும் பார்க்குறதோட என்ன ஒரு விதத்தில் குறைச்சி தான் எடை போட்டு பார்த்துட்ருக்காங்க, என்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா நான் நல்லா செய்வேன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனால் அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது என்னை பார்த்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அந்த வாய்ப்பு எனக்கு வர வேண்டியதெல்லாம் மற்றவங்களுக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல தருணம் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. உங்களை தேடி சில வாய்ப்புகள் வருங்க. அந்த வாய்ப்பை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தி அந்த வேலையை செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மேலே இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாம் உயரக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள், ரொம்ப வருஷமாக ஃபாரின் போயிட்டு இருந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டங்கள். அதே போல் அதிகாரம் வாய்ந்த சில பதவிகளுக்கு உண்டான முயற்சிகள், இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, இல்லை இந்த சிவில் சர்வீஸ்க்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக ஒரு நல்ல பயணத்தை கொடுக்குங்க. அதே போல் சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டவங்க, இந்த லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, இந்த மருத்துவம் சார்ந்து, விளையாட்டு, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில முயற்சிகள், செவ்வாய் பகவான் ஒருத்தருக்கு வந்து பலமான இடத்துல இருந்துட்டார் அப்படின்னு சொன்னாவே திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இந்த வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சி நீண்ட நாட்களாக இருந்து வந்த திருமண தடை அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலும். அதே போல் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த பாலியல் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப நாளாக இருந்து வந்த உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அகண்டு உங்களுக்கு குழந்தை பாக்கியம், உங்கள் உடல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தருணமாக இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது இருக்க போதுங்க. அதே போல் இந்த இடம் வாங்க முடியுது, உன்னாலெல்லாம் ஒரு இடம் வாங்க முடியுமா, உன்னாலெல்லாம் ஒரு வீடு கட்ட முடியுமான்னு சொல்லி உங்களை நேர்படவே நிறைய பேர் பேசியிருப்பாங்க. இந்த செவ்வாய் பகவானை ஆட்சி கிரகமாக வச்சுட்டு இருக்கிற நமக்கு இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேடி கொடுக்குங்க. இடம் வாங்குவதற்கான யோக களமாக இருக்க போது. ரொம்ப நாளாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இடம் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் அப்படின்னு. ஒரு சொந்தமாக இடம் வாங்கியாச்சுங்க, ஆனால் அந்த இடத்துல வந்து வீடு கட்ட முடியல. அதே போல் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டோங்க, ஆனால் அந்த வீடு வேலை பாதியிலேயே நிற்கிது. ஒரு இடத்த விற்கணும்னு முயற்சி பண்ண முடியலன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் சார்ந்த சில விஷயங்கள், இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல தருணமாக இருக்கும் போது. ஏன்னா நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தாங்க, இந்த செவ்வாய் பகவான் வந்து மேஷ ராசியில் இருக்கும்போது இந்த இடம் சார்ந்த சில யோகங்கள், உங்களை யாரெல்லாம் ஏளனமாக பேசுனாங்க, உன்னால் வந்து ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது, உன்னால் ஒரு வீடு கட்ட முடியாது, உன்னால் ஒரு இடம் வாங்க முடியாது, நீ எதுக்குமே லாய்க்கலைன்னு சொன்னவங்க மத்தியில் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான பேஸ்மெண்ட்டும் போடுறதுக்கான சில சூழல் வந்து கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுடைய வீட்டை துவங்குவதற்கான, அதாவது வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கான சூழல் உருவாகும். வாடகை வீட்டிலே தான் உன்னாலெல்லாம் வாழ முடியும், நீ எல்லாம் எந்த சொந்த வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுனாங்களோ அவங்க மத்தியில் ஒரு சொந்தமாக வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து குடிபெயர்றதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாக்கும். இந்த காலகட்டங்களில் நீங்கள் சில முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். இந்த காலகட்டங்களையும் என்னால் வீடு கட்டி முடிச்சிட முடியுமா, இருக்கக்கூடிய இந்த 41 நாளில் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு ஆரம்ப காலமாக இருக்க போதுங்க. இந்த காலகட்டங்களில் அட்லீஸ்ட் அடிக்கல் நாட்டக்கூடிய சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அகலுங்க. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறோம், எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறோம், நம்ம ரெண்டு பேருமே கரெக்டான விதத்தில் பேசிக்கவே முடிய மாட்டேங்குது, நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசணும், இந்த பிரச்சனைகள் தீந்துரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று அளிக்க போகுதுங்க. எங்கேயாவது ஒரு பயணம் மேற்கொள்வதற்கான சில சூழல், அதாவது உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் கண்டிப்பாக செலுத்தணும். ஏன்னா இந்த நேரத்தில் தேவையில்லாத கோபதாபங்கள் வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் தீருங்க. யாராவது ஒருத்தராவது விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல் உருவாகணுங்க. அதே போல் குழந்தைங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தணும். ஸோ அவங்க எந்த விஷயங்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுக்கு எந்த விதமான கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள். கல்வி முடிச்சுட்டாங்க, இனிமேல் வேலைக்கு அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவங்க கூட உட்காந்து நல்லா பேசி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. அதே போல் இந்த வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நடந்திருக்கு இல்லைங்களா, அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த கல்வி ஸ்தானத்திலேயே நடந்திருக்கிற இந்த குரு பயிற்சிங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு வந்து ஓகே ஒரு +2 முடிச்சிட்டாங்க, அடுத்தது வந்து காலேஜ் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போகுது. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகமாக இருக்க போதுங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்களா, அதே மாதிரி ஹெல்த்தில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குழந்தை தம்பதியினர் அப்படின்னு சொல்ல குழந்தை இல்லாத பாக்கியம் இருக்குங்க. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து இந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, யார் பார்த்தாலும் எங்களை வந்து ஒரு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முன்னாடி இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு விலகி உடலில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. அந்த நேரங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள், குழந்தை சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்குங்க. இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த 41 நாட்களுக்கு ஒரு யோக காலகட்டமாக இருக்க போது இதை கரெக்டான விதத்தில் பயன்படுத்திக்கணும்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான போல் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.